ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, கண்ணீரை மட்டுமே கண்டு நீ மன நிறைவை பெறப்போகின்றாய். இந்த சாய் ஒரு அட்சய பாத்திரம். என் அன்பையும் அரவணைப்பையும் பெற்று உன்னுடைய தட்டு எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும். உனக்கு அள்ளி அள்ளி தரத்தான் என்னுடைய கஜானா வாயிற்கதவும் திறந்தே இருக்கின்றது. காலங்கள் கடந்து கொண்டே போகின்றது, நேரங்களும் கடந்து கொண்டே போகின்றது. ஆனால் என்னுடைய ஆசைகளும் கனவுகளும் மட்டும் நிறைவேறவே இல்லையே அப்பா. எப்பொழுதுதான் அனைத்தும் நிறைவேறும்? என்னுடைய வேண்டுதல்கள் எப்பொழுதப்பா நிறைவேறும் என்றுதானே கேட்கின்றாய்? கலங்காதே கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வரலாம். இப்பொழுது இருக்கும் நிலையை விட அதிகமான கஷ்டமான நிலை கூட வரலாம். ஆனால் எப்பொழுதும் என் மீதான நம்பிக்கை மட்டும் உனக்கு குறையவே கூடாது. சோதனைகள் வருவது அனைத்தும் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்கவும், நீ எவ்வளவு சகிப்புத்தன்மை கொண்டவள் என்பதை நிரூபிக்கவும் தான் வருகின்றது. உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் போக்கி கூடிய விரைவில் சாதனையாய் மாற்றத்தான் அப்பா நானும் இதனால் வரை போராடி கொண்டிருக்கின்றேன். நீ எத்தனை சோதனைகளை கண்டாலும், எத்தனைய தடங்களையும் கடந்து வந்தாலும் உனக்கான தேவை மட்டும் அவ்வப்பொழுது நிறைவேறிக் கொண்டே இருக்கும். எப்பொழுதும் உன்னை நிலை தடுமாற நான் விடமாட்டேன். சோதனைகள் வருகின்றதே, நான் வீழ்ந்து விடுவேனா என்று எண்ணாதே. உன்னை வீழ்ச்சியடைய நான் ஒரு நாளும் விடமாட்டேன். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், அவற்றிற்கு எப்பொழுதும் உனக்கு பஞ்சமே வராது. நீ இந்த வேண்டுதல்களை தான் என்னிடம் வைக்க வேண்டும் என்று எந்த சட்டத்திட்டமும் இல்லை. நீ எந்த வேண்டுதலை வைத்தாலும் அப்பா நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். அதற்காக நான் கேட்கக்கூடிய கூலி உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். நீ வேண்டிய உடனேவே அது நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடைபெறாது. சற்று காலம் பொறுத்திரு, சற்று நேரம் பொறுத்திடு. நிச்சயம் நம்பிக்கையோடு காத்திருந்தால் உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் கைகூடும். நான் உன்னிடம் ஒன்று கூறட்டுமா? ஒவ்வொரு பிறவியிலும் கடந்து ஒரு ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பெற அடைய வேண்டும். அந்த பிறவி அந்த ஆன்மாவிற்கு கடைசி பிறவியாக இருக்கும். அந்த தருணத்தில் நிறைய சோதனைகள், துன்பங்கள் சந்திக்க கூடும். இவைகளை நான் உனக்கு உணர்த்த காரணம், நீ என்னுடைய பிள்ளை. கவலைகளை விடு. உன் வழியை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை பார்க்க வரலாம். என்னுடைய கஜானா வாயிற்கதவுகள் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்காக திறந்தே இருக்கும். நீ வந்து உன்னுடைய எந்த வேண்டுதல்களை வேண்டுமானாலும் என்னிடம் கூறலாம். கூறி பிரார்த்தனையை முடித்துவிட்டு சற்று நாள் பொறுமையாக காத்திருந்தால் நிச்சயம் அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறிவிடும். உன்னுடைய தட்டு நிரம்பி இருப்பதை பார்க்கத்தான் அப்பா நானும் ஆசைப்படுகின்றேன். எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அனைவரும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் பிள்ளையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவதுதான் என்னுடைய பொறுப்பு. இப்பொழுதும் சொல்கின்றேன், இனிமேல் உன்னுடைய தட்டு எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும். கவலை கொள்ளாதே. நீ வேண்டிய விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் கையில் வந்து சேரும். நீ நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய். புதிய வேலை, நிரந்தர வருமானம், ஊதிய உயர்வு, நோயற்ற வாழ்வு, மன நிம்மதி, இவை அனைத்தையுமே நான் உனக்கு வழங்குவேன். நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை. உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான செமையான வாழ்க்கை வரப்போகின்றது. அப்பொழுது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நானும் உன்னுடன் இருப்பதை முழுமையாக உணர்வாய். ஓம் சாய்ராம்.